வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நர்சரி விலாக் தான் பார்க்க போகிறோம். கலரான கேக்டஸோடு ஆரம்பிக்கிறோம் இந்த வீடியோவை. அங்கே கலராக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கேக்டஸ் மேலே இப்படி அழகாக பூத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய செடிகள் இந்த நர்சரியில் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு நர்சரி விலாக் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லொக்கேஷனையும் இந்த வீடியோலேயே நான் டேக் பண்ணுறேன். வேணுன்றவங்க நேராக போய் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே வந்து 15 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3000 வரைக்கும் செடிகள் அவைலபிளாக இருக்குது. உங்கள் சாய்ஸ், உங்கள் விருப்பம், உங்களோட லேண்ட் ஏரியா, உங்களோட கார்டன் ஓட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன செடிகள் தேவையோ இங்கே வந்து வாங்கிக்கலாம். எல்லா செடியுமே அவைலபிளாக இருக்குது. நாட்டு செடிகள், ஹைப்ரிட் வெரைட்டி, சும்மா ஷோக்கு வைக்கிற பிளான்ஸு, இன்டோர் பிளான்ஸு, கார்டன் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, செடியெல்லாம் நம்ம ஒரு ஸ்டாண்டில் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாண்டு, உரம் நிறைய அவைலபிளாக இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் பண்ணுறோம். இது மாதிரியான பிளான்ஸ் நம்ம வைக்கலாமான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நர்சரியை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நாம் இந்த வீடியோஸில் நிறையா டிப்ஸ் கார்டன் ரிலேட்டடாகவும் செடிகள் ரிலேட்டடாகவும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான்ட்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ். அவுட்டோர் பிளான்ட்ஸ்னால் கண்டிப்பாக சன்லைட் தேவை. ஸோ நம்ம அதெல்லாம் வெளியே வச்சு மட்டும்தான் வளர்க்க முடியும். இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றுனா போதும், சன்லைட் தேவையில்லை. உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் வந்து உள்ளேயே நாங்கள் வந்து நல்லா க்ரீனரியாக நாங்கள் இருக்கணும், இன்டோர் பிளான்ட்ஸ் நிறையா வேணும்னா நீங்கள் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு போகலாம். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வளர்க்கணும், இல்லைனா வெஜிடபிள்ஸ் நாங்கள் இது மாதிரி வந்து வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெரஸ்லேயோ உங்கள் கார்டன்லேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் சன்லைட் படுற இடத்துல வச்சிங்கன்னா இந்த அவுட்டோர் பிளான்ட்ஸ்லாம் நல்லா வரும். இல்லை நீங்கள் ட்ரீ அந்த மாதிரி ரிலேட்டடாக போகிறீங்க, மரமாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கார்டனோ இல்லை உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்து நிலத்தில் பதிச்சு வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த இதில். க்ராட்டன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது க்ராட்டன்ஸ் வேணும், இல்லை மஷ்ரூம் வளர்க்க போகிறீங்க உங்கள் வீட்டில், ஒரு பாக்ஸ்லலாம் இப்போலாம் மஷ்ரூம் வளர்க்குறாங்க, அந்த மாதிரி பாக்ஸில் மஷ்ரூம் வளர்க்கணுன்னாலும் இங்கே வந்து அதை வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க உங்களுக்கு. அதுக்கு எப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான மருந்து ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூட நீங்கள் வந்து இங்கே வந்து கார்டனிஸ்ட் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து இதுலேயே வந்து 2 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் பிளான்ட் இருக்குது, நான் ஹைப்ரிட் பிளான்ட் இருக்குது. இப்போ ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து தொட்டிலே வச்சு வளர்க்கலாம். ரொம்ப ஹைட்டாக மரம் மாதிரி வளராது. நீங்கள் வந்து தொட்டிலே வச்சு நீங்கள் வந்து காயெல்லாம் பறிக்கலாம். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லெமன் ட்ரீ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, லெமன் செடி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹைப்ரிடும் இருக்குது, நான் ஹைப்ரிடும் இருக்குது. ஹைப்ரிட் வெரைட்டினா நீங்கள் வந்து அது வந்து நல்ல பெரிய மரமாலாம் வராது. நீங்கள் தொட்டிலே வச்சு நீங்கள் வந்து வளர்க்கலாம். ஒரு டைம்லேயே வந்து ஒரு 10-15 லெமன் வரைக்கும் கூட அதில் வந்து காய்க்கும். அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். உடனே அது பூக்கும், உடனே காய்க்கும், சீக்கிரமே பழுத்துரும். அதாவது ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஹைப்ரிட் வெரைட்டியில். ஏன்னா இதை வந்து ஜெனட்டிக்கலி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கறதுனால அதோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வேறு இந்த நான் ஹைப்ரிட்ல வந்து அப்படி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக பிளான்ட் வாங்கிட்டு போனாலும் சரி, இல்லை சீடாக வாங்கிட்டு போய் நிலத்தில் பதிச்சு வச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 years கழிச்சு தான் அதில் வந்து பூவே பூக்க ஆரம்பிக்கும். நிறைய இலை வந்து பெருசாக வரும். அதை நம்ம அடிக்கடி ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரூன் பண்ணி ஒரு 2-3 years கழிச்சு தான் நமக்கு பூ பூத்து அதில் காயே பிடிக்கும். அதனால் உங்களுக்கு இப்போது ஹைப்ரிட் வேணும்னாலும் ஹைப்ரிட் வாங்கிக்கலாம், இல்லைனா நான் ஹைப்ரிட் வேணும்னா நான் ஹைப்ரிட்டும் போய்க்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ஹைப்ரிட்ல வந்து நிறைய ஹை ஈல்டு கெப்பாசிட்டி வந்து ஹைப்ரிட்ல அதிகமாக இருக்குது. வெறும் நான் ஹைப்ரிட்ல வந்து கம்மியான ஒரு ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். பட் நான் ஹைப்ரிட் தான் வந்து நமக்கு நேச்சுரல். இப்போ நம்ம ட்ரீஸ் எல்லாம் வாங்கிட்டோம், அதை எப்படி ஹெல்த்தியாக நம்ம வளர்க்குறது, க்ரீனரியாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா,
நம்ம வீட்டில் இருக்கிற ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியே நம்ம செடிகளெல்லாம் அழகாக வளர்த்துடலாம். எப்படின்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வெங்காயம், பூண்டு இதோட ஸ்கின்னெல்லாம் நீங்கள் காய வச்சு அதை செடிகளுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உரமாக மாறிடும். மண் அப்படியே மாக்கி அதை உரமாக கன்வெர்ட் பண்ணிடும். இன்கேஸ் நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வளர்க்குறோம், அதுக்கு நாங்கள் எப்படி இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி வெங்காயம், பூண்டு, அப்புறம் முட்டை ஓடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி அதை நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு போடலாம். அப்புறம் அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் தோசை மாவு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் நமக்கு தோசை மாவு தீந்து போயிருக்கும். ஆனால் சைட்லலாம் அந்த பாத்திரத்தோட சைட்லலாம் ஒட்டிகிட்ருக்கும், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதையெல்லாம் நல்லா தண்ணி போட்டு கழுவி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த விதமான இன்டோராக இருக்கலாம், அவுட்டோராக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு கழுவின தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாமல் கீழே ஊற்றுற தண்ணியை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா அதெல்லாம் செடிகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளரும். இதெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸு. நீங்கள் எதனா புதுசாக இது இல்லாமல் எதனா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபெர்டிலைசராக அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நான் உங்களை எல்லோரும் என்ன கேட்கணுன்னா, ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ்க்கு நீங்கள் போவீங்களா, இல்லைன்னா நான் ஹைப்ரிட்டுக்கு போவீங்களா? இது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக படிப்பேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.